அறுத்து வச்ச வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கும். அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா இல்லைன்னா காய்ஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இந்த மணத்தக்காளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு மருந்து வந்து இந்த மணத்தக்காளி கீரை. நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மணத்தக்காளி கீரையை செய்து சாப்பிட்டோம்னா உடனே குணமாயிடும். இப்போ நம்ம கீரையை நம்ம போடுவோம். இது அறுத்து கழுவி வச்ச கீரை. இது நல்லா சேர்த்து